இன்றைக்கி நம்ம மை enemy இஸ் மை சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜிமனும் மியங்கும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. ஸோ அது வந்து மியங்காக எடுத்திருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆகுது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிமின் தான் எந்திரிக்கிறாரு. எத்தனை நாள் கனவு இப்போ தான் நிறைவேறுது. இந்த யோன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் இவன் வந்ததில்லை. பட் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி என் கூட இருக்க வைக்கிறதும் எனக்கு பிடிக்கல. நீயே பாரு, ஒரு நாள் உனக்கே என் மேலே லவ் வரும். அண்ட் நீ ஆல்ரெடி இதை லவ் தான் பண்ணிகிட்ருக்க, ஆனால் அது உனக்கு தெரியாது, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சிரிச்சிட்ருக்காரு. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ ஒயன் வந்து தூங்கிட்டுருக்காங்க, அதாவது மியங். ஓகே, மியங் தூங்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து கீழே இறங்கி வராரு. அங்கே பார்த்தா ஒரே அதிசயம். ஏன்னா வந்துட்டு யோன், அதாவது ஜிமினோட தங்கச்சி யோன், அவங்க வந்துட்டு காஃபி போட்டுட்ருக்காங்க. நான் பார்க்குறது அதிசயமாக என்ன? என்ன அதிசயம்? இல்லை, நீலாம் காஃபி போடுறியே, அது போட்டு பழகிருச்சு. போட்டு பழகிருச்சா? இல்லை, அங்கே ஃப்ரெண்டோடு இருந்தேன்ல, ஸோ நானும் ஏதாச்சும் வேலை பார்க்கணும்ல. பரவாயில்லையே, என்னோடையும் மெச்சூர் ஆகிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஆமாம், இது நல்லா இருக்குமா என்ன? அதாவது எனக்கு டேஸ்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்கே. உனக்கு வேணாட்டி நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, சரியா? அண்ட் உன் ஒய்ஃப் வந்து உனக்கு போட்டு கொடுப்பா. இப்போ உனக்கு வேணும்னா குடி, இல்லைன்னா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்களா. கோச்சுக்காத, இங்கே 2 பேர் கொடுக்குறதையும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு குடிக்கிறாரு. பரவாயில்லையே, நீ எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்ட? ரொம்ப நல்லா போடுறியே. இதான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன? நான் இப்போ தானே உன்கிட்ட சொன்னேன் அங்கே இருக்கையில் நான் தான் போடுவேன், அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்குறேன். எல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாரு. இவனு வந்துட்டு அப்படியே ரொம்ப லைட்டாக சிரிக்கிறாங்க, ஏதோ சிரிக்கணும் அப்படின்ட்டு கட்டாயத்தினால. அப்போ தான் வந்துட்டு குட் மார்னிங் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் வந்து வராங்க. குட் மார்னிங் மியங் அப்படின்னு சொல்லிட்டு யோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்து மியங் வந்துட்டு ஸ்னாப் பண்ணி எவ்வளோ நேரம் தான் இப்படியே பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு காஃபி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மியங் வந்து கேட்கல. உனக்கு இல்லாமலையா? நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போட்டேன். நீ போட்டியா? நான் ஜிமின் போட்டாருன்னு நினச்சேனே. ரியாலி மியங், நான் போட்டேன்னு நீ நினச்சியா என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃபுக்கு நான் போடுறதில் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஜிமின், நான் அப்படி சொல்லலை. அதாவது இவனுக்கு தான் இந்த மாதிரி குக்கிங், காஃபி எதுவுமே தெரியாதே, ஸோ அதனால் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியங் வந்து சொல்கிறாங்க. ஓ அதுவா, நானும் ஃபஸ்ட்டு ஷாக் தான் ஆனேன். அப்புறம் தான் யோன் வந்து சொன்னான், இந்த மாதிரி அவள் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் போயிருந்தால, அங்கே இவளும் ஏதாவது வேலை பார்க்காம இருந்தால் அவங்க ஏதாச்சும் நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி இவ கற்றுக்கிட்டதா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து குடிக்கிறாரு. ஆனாலும் ஒயன் சாரி, நீ போகிறதோட இவ போகிறது நல்லா தான் இருக்குது அப்படின்றாரா. ஒயன் வந்து அப்படி முறைக்கிறாங்க. அப்புறமேட்டு ஜிமின் வந்துட்டு நான் எதுவும் சொல்லையே, ஓகே எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரா. மியங் வந்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மியங் வந்துட்டு யோன் இப்போ தானே வந்திருக்கா, ஸோ நான் இன்றைக்கி டே ஆஃப் எடுத்திருக்கேன். ஓ, எனக்காக ஒரு நாள் கூட எடுத்ததில்ல, எனக்கு அப்படி தோணுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மியங் சொன்னாங்களா. ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கிட்ட வந்துட்டு யோனை வந்துட்டு மியங் வந்துட்டு என்ன உன் ஹஸ்பண்ட்காக கற்றுக்கிட்டியா? எங்களுக்காக கற்றுக்கிட்டேன்னா இந்த மாதிரி டேஸ்ட் வந்திருக்குமா? அவனுக்காக சமைக்கணுன்றதுனால தானே நீ இப்படி வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மியங் வந்து சொல்லலை. வயன் வந்து ரொம்ப சுகமாயிடுவாங்க. இது வந்துட்டு நல்லாவே தெரியுது மியங்க்கு, இதையே இப்போ சுகமாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. யோனு வந்து அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம்? இவங்களுக்கு சண்டை தானே, அதுக்கே இப்படி மூஞ்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மியங் வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும், என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு நம்ம சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மியங் யோசிச்சுட்டு யோன் ரூமை வந்து தட்டுறாங்க. யோன் வந்துட்டு உள்ளே வா, கதவு தான்
தாப்பா தான் போடல, அப்புறம் என்ன தட்டிக்கிட்டு இருக்க, இதுனா புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோன் வந்து சொல்லலை. இல்லை இப்போ உனக்கும் ப்ரைவசிலாம் தேவைப்படும், நீ பாட்டுக்கு உன் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருந்தேனா, தயவு செஞ்சு அந்த ஹஸ்பண்ட்ற டாப்பிக்கை நீ வந்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கத்துறாங்க. இப்போ எதுக்கடி நீ இப்படி கத்துற? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு இங்கே வந்து இருக்கீங்க, இப்போ நான் உனக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான் என்ன? நான் அப்படி சொல்லவே இல்லடி. அப்புறம் நீ நடந்துக்கிறதுலாம் அப்படி தான் இருக்குது. இப்போ நீ வந்து எப்படி சொல்கிறது, நீ எப்படி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சண்டை போட்டு இங்கே வந்து இருக்கிறது உனக்கு பிடிக்காத மாதிரியோ, நான் வேணா எங்கள் வீட்டுக்கே போயிடவா? யோன், நான் அப்படி சொல்லவே இல்லை, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. பரவாயில்ல, எப்படியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு, நான் காம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. நீ எங்கோ இவன் என்ன இப்படி நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறா? நான் எப்போ சொன்னேன் இது அவளோட வீடு தானே, நான் ஏன் இவளை தடுக்க போகிறேன்? இவன் இப்போ கோவமாக இருக்கா, இப்போ எது பேசினாலும் அவளுக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மியங் வந்து போயிடறாங்க. ஸோ இப்படியே வந்து ஈவினிங் ஆகுது, இவங்க வெளியிலே வரல. ஜிமினும் வந்துட்டார். என்ன நீங்கள் என்னமோ வெளியில் போகிறேன்னு சொன்னீங்க, நான் கூட இன்னும் வரைக்கும் வீட்டுக்கெலாம் வந்திருக்க மாட்டீங்க, இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருப்பீங்க, நம்ம தான் தேடி அலையணும் அப்படிலாம் நினச்சேன். என்ன ஜிமின் வந்தோன்னே அப்படியே நீயோ இது பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு மியங் வந்து இவர் மேலே கோவம் காட்டுவாங்க. நான் என்னடி பண்ணேன், என்ன என் மேலே வந்து கோச்சுக்கிறேன்? என்ன உங்கள் 2 பேத்துக்கும் சண்டைனா நான் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த சண்டைன்ற டாப்பிக்கை வரியா, எனக்கு அதை கேட்டாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் யோன் வந்து மேலேருந்து வராங்க. ஆமாம் யோன், என்ன உங்கள் 2 பேத்துக்கு சண்டையா, இவன் என்ன வைரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்கல. அதெல்லாம் இல்லை ஜிமின், அவன் ஒய்ஃப்க்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையோ என்னமோ அப்படி சொல்லிட்டு சொல்லல. என்ன ஏன் ஒய்ஃபா, என்ன நீ இப்படி பேசுகிற? அவன் ஃப்ரெண்டு தானே. அவள் என் ஃப்ரெண்டு தான், இப்போ தான் அவள் அண்ணி ஆகிட்டாளே, அதான் அவள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா. நான் என்னடி சேஞ்ச் ஆனேன், நீ தான் இப்போ சேஞ்ச் ஆகிருக்க, நீ தான் லூஸ் மாதிரி காலிலேருந்து பேசிகிட்டு இருக்க. நான் லூஸு தானே அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து தேவங்க சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க அப்படியே மேலே போயிடுறாங்க, திரும்பி ரூமுக்கு போய் கதை சாத்திக்கிறாங்க. இப்போ வந்து ஜிம்மின் வந்து போய் திறக்க பார்க்குறாரு, அவரால் முடியல. ஸோ என்ன தான் உங்கள் 2 பேத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மியன் கிட்டே கேட்குறாரு. நான் என்னமோ பிரச்சனை பண்ண மாதிரி கேட்குறேன். இப்போ நான் வந்து அவள்கிட்ட கேட்க முடியாது, அவள் ரூமை சாத்திட்ருக்கா. ஸோ இப்போ உன்ட்ட தான் நான் கேட்க முடியும், நான் உன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல, நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ தான் நான் இதாக இருந்தாலும் யோசிச்சு ஏதாச்சும் சொல்ல முடியும். அதுவா அது அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து டக்குன்னு சொல்ல வந்திருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம எப்படி இப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டாளா? ஆமாம். அது என்ன ஒழுங்காக சொல்லு, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிறியா என்ன? அதெல்லாம் இல்லை ஜிமே. அப்புறம் அது அவள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இங்கே வந்தால, ஸோ அவள் ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் ஏதோ சண்டை போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. லைக் தேவங்களும் சொல்லாமல், அதாவது அவள் ஹஸ்பண்டே சொல்லாமல், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அதுக்கு ஏன் அவள் வந்துட்டு இப்படி பேசணும்? அதை தான் நானும் சொல்கிறேன், இவள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறான், இப்போ கூட அதனால தான் அப்படி வந்து பேசினான் அப்படிங்கல. எனக்கு புரியுது, அவள் ஏதோ ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். சரி விடு, பார்த்துக்கலாம், இதுக்கு தான் அவளை அப்படியெல்லாம் அனுப்புறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து போயிடறாரு. அங்கே வந்து இப்போ இவன்ட்ட அது ஹஸ்பண்ட்னு சொன்னேன்னா என்ன ஆகும், எல்லோரும் 2 ஆக்கியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஜிம்மின் ரொம்ப கோவமாக தான் போயிருப்பார், இந்த மாதிரி இப்படி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். என்ன தான் காரணம் தெரியலனாலும் யோன் மேலே வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்து ரொம்ப பாசம் இருக்கும். ஸோ அதனாலவே அவர் வந்து இந்த மாதிரி கோவமாக போயிருக்காரு. ஸோ மியனுக்கும் புரியுது, சரி நம்மளே இவளை சமாதானப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. சாரி யோன், எனக்கு வந்து நீ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்மளோட எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ வந்துட்டு யோன் வந்துட்டு கதவு திறக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீ அங்கே வந்து இந்த ரூமுக்கு வா அப்படி சொல்கிறாங்களா. அப்பாடா, இப்போயாச்சும் உனக்கு கோவம் குறைஞ்சிட்டேன். எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதை உன் மேலே காமிச்சிட்டேன், சாரி அப்படிங்கல. என்னதான் இருந்தாலும் இது உங்களோட பர்சனல், என்ன என்னோட பர்சனல், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நான் வரக்கூடாது தான், பட் இருந்தாலும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ என்னை அந்நியமாக நினைக்க வேணாம். நான் என்ன கேட்டு நினச்சேன் ஓ அப்படி சொல்லிட்டு மியங் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல. அதாவது எப்படின்னா,
ஷேர் பண்ணி தீர்ற பிரச்சனையாக இருந்தால் சொல்லலாம். பட் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அது சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. சால்வ் பண்ண முடியாதுன்னா எனக்கு புரியலை. என்னமோ நீ இங்கேயே இருக்க போகிற மாதிரி சொல்கிற. ஏன் நான் இங்கே இருந்தா நீ என்ன சேர்த்துக்க மாட்டியா என்ன? ஐயோ, இது வந்து விளையாட்டு கிடையாது. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தெரியும்ல? ஆமாம். நீ இப்போ இந்த ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஃபுல்லாக நெக், அதாவது டர்ட்டில் நெக் வச்சு போட்டிருக்கிறது எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? என்ன எனக்கு புரியலை. நீ வந்து உன்னோட தாலியை மறைக்கிறதுக்கு தானே இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அது வேணால் உண்மைதான். ஆனால் நீ உனக்கு சொன்னால் இது புரியாது. பட் நீ எனக்காக ஜிமின் கூட ஹாப்பியாக இருக்கணும். நான் ஃபோர்ஸ் பண்ணேன்றதுக்காக நீ இருக்கக்கூடாது. இப்போ நீ ஃபோர்ஸ் பண்ணுன்றதுக்காகலாம் நான் இருக்கல. எனக்கு ஜிமினை பிடிக்கும் தான். அவன் பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். நானே ரொம்ப ட்ரை பண்ணேன் அவனுக்கு ஃபாலோ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஃபாலோ ஆகிட்டேன். பட் இருந்தாலும் அது வெளியில் காமிச்சிக்காம வயல் வந்துட்டு அதுக்கு முன்னாடி என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு. யோன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம மியன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும் பண்ணுறாங்க. இப்போ வந்து மியன் இருக்க ஃபோர்ஸ் ஆகி லைக் நீ ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் அவன் கூட ஒன்றா இருக்கல. எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு. நான் ஜிமின் கூட தான் இனிமேல் லைஃப் லாங் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மியன் சொல்லுவாங்க. இதை வந்து யதார்த்தமாக வந்து ஜிமின் அந்த சைடு வரையில கேட்டிருப்பாரு. அவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஜிமின் நீ சாதிச்சிட்டடா அப்படின்னு சொல்லி ஜிமின் அவர்களே சொல்லியிருப்பார். எப்படியோ நீ வந்து அந்த ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை மறக்க வச்சுட்ட அப்படின்ட்டு அப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு. அதுவும் நம்ம தானே. நம்மளே நம்ம மறக்க வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. மற்றவனை லவ் பண்ணால் கூட நம்ம வந்து ஈஸியாக தடுத்து நிறுத்திடலாம் போல். நம்மளே ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சு நம்மளே அந்த பையனை பிடிக்காம செய்ய வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து நினச்சிட்டு கண்ணாடி பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஜிமின் வந்து ரூமை தட்டுறாரு. அப்போ தான் ஜிமின் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியன் சொல்லிடலாம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்கிறாங்க. வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லிடலாம். இந்தா நீ ஏதோ கோவமாக இருக்கன்னு தெரியுது. ஆனால் அது எங்கே 2 பேர் மேலேயும் காட்டக்கூடாது. ஓகே, யார் வந்து அந்த கோவம் லைக் உன்னை கோவப்படுத்துகிறாங்களோ அவங்கள தான் நீ வந்து இந்த மாதிரி திட்டணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. ஓகே. நீ என்னமோ என்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட கோவப்படாத மாதிரி பேசுகிறேன். நம்ம எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம். ஏன் கொலாடி சண்டை மாதிரி முடியை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. அது வேற இது வேற. அது நம்ம 2 பேத்துக்குள்ளே உள்ள சண்டை. அதனால நீ அதை என் மேலே காட்டினா அது ஓகே. இது யாரோ பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. அப்போ வந்து யோன் வந்துட்டு ஆமாம் இப்போ என்ன வாங்கிட்டு வந்த என்ன கன்சோல் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சாக்லேட் கொடுக்குறாரு. அப்போ வந்து மியங் வந்து பவுட் பண்ணுறாங்களா. என்னாச்சு அப்படின்னு கேட்க எனக்கு எதுவும் இல்லையா, நீ என்கிட்ட சண்டை போடலையே. ஓ அப்போ நான் சண்டை போட்டால் தான் நீ எனக்கு வாங்கிட்டு வருவேன் அப்படி நான் சொல்லலையே அப்படின்ட்டு வந்துட்டு ஜிமின் வந்து சமாளிக்கிறாரா. அப்படி சொல்லிட்டு மியங் வந்துட்டு அந்த ரூமுக்கு போவாங்க. இவர் மியங் கதவு தோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அவங்க கதவவே திறக்கலை. இவரும் ரொம்ப நேரமாக கெஞ்சி பார்த்துட்ருக்காரு. இவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நான் உனக்கும் ஒன்று வச்சுருக்கேன், நீ கதவை திறந்தால் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரா. மியங்கு வந்து என்ன வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிபின் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. மியங்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. இவன் என்ன டக்குன்னு ஹக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஸ்டாச்சுவாக நிற்கிறாங்க. சிம்மி நான் உங்ககிட்ட ஹக்கு கேட்கல, நீ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மியன் சொல்லலை. என்னோட உனக்கு வேறு என்ன வேணும் வைஃபி அப்படின்னு கேட்பாரா. புரியல. நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரி தானே. சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியங் வந்து இது பண்ணிட்டு போவாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. லைக் மியங்கும் ஜிமினும். தென் இந்த சைடு வந்து யோனுக்கு வந்து இதே மாதிரி தான் டேஸ் போயிட்டுருக்கோம். ஸோ லைக் ஒரு 2 days ஆஃப்டர் ஓகே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ மியங்கும் யோனும் வந்துட்டு கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஜிமின் வந்து எப்போயோ வந்து போயிருப்பார். ஸோ லன்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து மியங்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போகல. ஸோ அவங்களுக்கு லைக் இன்றைக்கும் வந்து சரி இன்னும் இங்கே வந்து சமாளிக்கிறீங்க, இங்கேயே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு இங்கேயே இருக்கக்கூடாது இல்லையா.
எவ்வளோ நாள் இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு, சரி நம்ம என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மியங் யோசிச்சுட்டு இன்னைக்கு லீவில் இருக்காங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து யோன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஸோ வாமிட் பண்ணுறாங்க. தென் வந்து அவங்க சரி ஏதோ ஃபுட் பாய்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஸோ மியங் வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, யோன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படி சொல்கிறாங்களா. யோனுக்கு வந்து அது ரொம்ப ஷாக்காக இருக்குது அண்ட் ஹாப்பியாகவும் இருக்குது சேடாகவும் இருக்குது. அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அதாவது ஏதோ சொல்ல வராங்க. பட் அவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. யோன் வந்துட்டு இவன்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், ஓ அவள் ஹஸ்பண்ட்க்கு செலப்பர் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு சரி நம்ம ஸ்வீட் செய்வோம் அவளே சொல்லட்டும் யார்கிட்ட இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிமின்ட்டு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஸ்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. யோன் வந்துட்டு ரூம்குள்ளே போய் செம்மையாக அழுறாங்க. இப்போ நான் எப்படி தேவனுக்கு சொல்லுவேன், அவனுக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் இந்த குழந்தைய மட்டும் எப்படி பிடிக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டும் ஆக்சிடென்டலாக தான் இருக்கும். இப்போ சொன்னால் என்ன சொல்லுவான், நான் தெரியாமல் தான் பண்ணேன், எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நீ வேணா அப்படி சொல்லிட்டா என் மனசே தாங்காது. இதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் வாங்கணும், ஜிம்மினுக்கு கூட தெரியக்கூடாது, அப்புறம் என்னால் தான் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துட்டு நீ என்கிட்ட போகிறாங்க. என்ன உன் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டியா, இல்லை என்ன இல்லைன்ற, அப்புறம் இவ்வளோ நேரம் என்ன பண்ண ரூமில், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்டே போக போறியா, மியா ப்ளீஸ் திரும்ப திரும்ப அந்த டாப்பிக்கை நீ இழுக்காத ஓகேவா. என்னடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சண்டை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2-3 நாளில் சேர்ந்துடணும். இப்போ நீ இங்கே வந்தே 1 மாதம் ஆச்சு. நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு இந்த வீட்டில் நான் இருக்கிறத பிடிக்கலன்னா சொல்லு, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன். ஆனால் நீ இந்த மாதிரி என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்காது அப்படின்னு சொல்லலை. இங்கே பாரு பையன், இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலும் அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. யாருக்குமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வேணாம். என்ன சொல்கிறேன், எங்கள் 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றீங்களா, என்ன டிவோர்ஸ் ஆயிடுச்சா பையன் யோன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆமாம் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்லாம் கேட்காத ப்ளீஸ், நானே ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே. இது யாருக்குமே தெரிய வேணாம். எப்படி எனக்கு கல்யாணம் ஆனது யாருக்குமே தெரியலையோ அதே மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கு டிவோர்ஸ் ஆனது எதுவுமே தெரிய வேணாம் ப்ளீஸ். இது என் மேலே ப்ராமிஸ், நீ சொல்லவே கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து மியங்கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்குறாங்க. எப்போ பார்த்தாலும் இவன் என்கிட்ட இந்த ப்ராமிஸை வச்சு இது பண்ணுறான். என்னோடய வீக்னஸே இந்த ப்ராமிஸ் தான். இந்த ப்ராமிஸை நாங்கள் இது பண்ணாமலே இருந்துக்கலாம். பட் என்னால் இதை மீறாமலேயும் இருக்க முடியல. நான் எப்படி நானும் ஜெமினும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டோம். இப்போ நான் அவன்கிட்ட இருந்து மறைக்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் இங்கிட்ட வந்து யோனை பார்த்தாலும் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, சொன்னால் நம்ம சால்வ் பண்ணி வைக்கலாம். ஆனால் டிவோர்ஸ் பண்ணிட்டான்னா 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணாங்களே அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. யார் அந்த பையன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா மீயனுக்கு வந்து தேயாங்னு தெரியும், பட் அவங்களோட பிரதர் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வந்து காட்டுறாங்க. ஜிமின் வந்து ஒரு கிளப்க்கு போயிருப்பார். லைக் அங்கே வந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் போயிருப்பார். எதுக்கு இங்கெல்லாம் வர சொல்லியிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு டீசெண்டான ஹோட்டல்லையே நம்ம வந்து மீட்டிங் வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்க கிளைண்ட் பற்றி கேட்கல. ஹோட்டல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம டீலில் வந்து பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ டீல் பேசிகிட்டே இந்த சைட் பார்த்தோன்னா ஜிமின் வந்து தேவங்க பார்க்குறாரு. தேவம் நீ இங்கே என்ன இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து தேவங்க பக்கத்தில் போகிறாரு. தேவங்க வந்து பார்க்குறாரு, ஜிமின் நீயா எதுக்குடா இங்கே வந்த, என்ன உன் தங்கச்சி மாதிரி நீயும் எப்போ என் வாழ்க்கையில் திரும்ப வர பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உளறிட்டே இருக்காரு. ஜிமினுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற அப்படிங்கிறாரா. அதுக்கு தேவங்க வந்துட்டு என்னடா ஒரு தங்கச்சி சொல்லலையா என்ன,
அவள் அப்படி சொல்லிட்டாள். அதான் நல்லா மறக்க தெரிஞ்சவளாச்சு. டீ என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து என் காலரை பிடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு என் காலரை விட, அவளால் தான் என் வாழ்க்கையே போச்சு. உனக்கு தெரியுமா, அவளை டிவோர்ஸ் பண்ணதுலேருந்து தான் என் வாழ்க்கையே போச்சு. அந்த டிவோர்ஸ் மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு இப்படி மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தோணும். ஏன்னா அவர் தானே டிவோர்ஸ் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின்ட்ட ஏன் இப்படி சொல்கிறாரு, ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இவர் வந்து டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த இது இருக்கும்ல, மேரேஜ். அப்போ வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க வந்து இந்த மேரேஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து அவர் இந்த மாதிரி வந்து ஒரு கிளப்பில் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஜிமின் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. என்ன சொல்கிற, உனக்கும் எனக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யோனுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா தெரியாத மாதிரி நடிக்கிற, அவங்களுக்குலாம் தெரியாமல் தான் அவள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இப்போ நான் இங்கே இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான், அவளால் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் வந்து அழுகிறாரு. ஜிமினுக்கே இது வந்து பார்க்கல கஷ்டமாக இருக்குது. ஏன் யோன் இப்படி பண்ணா, இவனை ஏன் இப்படி பண்ணா, ஆமாம் ஏன் 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 இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து மொட்டையாக கேட்குறாரா. ஸோ வந்து தேவங்க வந்துட்டு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறாரு. தேவங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஜிமின். ஆனால் வந்துட்டு தேவங்கிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து தேவங்க வந்துட்டு தூக்கிட்டு அவர் காரிலே போயிட்டு அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறாரு. ஜிமின், நீ இங்கே அவன் நான் போன கிளப்பில் இருந்தான் ஆண்டி. ஸோ அதான் நீங்கள் உள்ளே வாப்பா. இல்லை வேணாம் ஆண்டி, இங்கே இவனை கூட்டிகிட்டு போங்க, அவன் இவ்வளோ சுகமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா. இல்லை ஆண்டி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. என்னப்பா பண்ணுறது, இவனுக்கு மட்டும் எல்லாம் அப்படி தான் நடக்குது, என்ன காரணம்னே தெரில அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜிம்மினுக்கு வந்து இது வந்து மேலும் மேலும் யோன் மேலே தான் கோவத்தை வர வைக்குது. அண்ட் எதுக்கு இவ இப்படி ரிவெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே யோன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் இங்கே தான் இருக்கேன், எதுக்கு நீ இப்படி கத்துறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்குறாங்களா. ஜிமின் வந்து வந்தோடனே ஒரே ஒரு ஸ்லாப் தான். எதுக்கு நீ இப்போ என்ன அரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து புரியாத மாதிரி கேட்பாங்க. எங்கோ எதுக்கு ஜிமின் நீ இப்போ அவளை அரைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீ இந்த விஷயத்தில் வராத அப்படின்றாரு. ஜிமின் ப்ளீஸ் மியா, நான் வந்து உன்னை ஏதோ ஹாஷாக பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதான் நீ எதுவும் பண்ணலை தான். ப்ளீஸ் இந்த விஷயத்தில் நடுவில் வராத, நான் அவள்கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி அப்படி சொல்லிட்டு மீயும் வந்துட்டு அவர் போயிடறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எதுவும் புரியல. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அவங்க தானே கேட்கக்கூடாது, நான் கேட்டால் என்ன, எதுக்கு நீ இப்போ என்ன அடிச்ச, என்ன காரணமே இல்லாமல் லூஸ் மாதிரி வந்து அடிச்சிட்ருக்க, நீ ரிவெஞ்ச் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரா. ரிவெஞ்சா, யாரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. சரி அது வேணாம், இப்போ நான் கேட்குற ஒவ்வொரு கொஷினுக்கும் நீ கரெக்டாக பதில் சொல்லணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் கேட்குறாரு. யோனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஒருவேளை ஜிமினுக்கு தெரிஞ்சிச்சோ அப்படிலாம் இருக்குது. நீ கேளு நான் சொல்கிறேன், ஆனால் நீ இதை அடிக்காமலே கேட்டுக்கலாமே அப்படிங்கல. ஃபஸ்ட்டு என் பொறுமையை சோதிக்காதையும், நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், அதையும் தாண்டி நான் இப்போ வந்து பொறுமையாக பேசிகிட்ருக்கேன்னா எனக்கு ஆன்சர் வேணும், அதுக்கு தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஓகே கேளு அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜிமின் கேட்குறாரு, நீ இந்த லைக் இங்கே வரதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி யார் வீட்டில் இருந்த, அதான் சொன்னேன்ல என் ஆன்லைன் ஃப்ரெண்ட் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆன்லைன் ஃப்ரெண்ட் வீட்டில் தானே, அதையும் திக்கி சொல்கிற. ஓகே உன் ஆன்லைன் ஃப்ரெண்டோட நம்பர் அண்ட் அட்ரஸ் இதெல்லாம் எனக்கு வேணும். அதான் நான் சொன்னேனே எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது, நீ உன் ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டு தானே வந்தேன்னு சொன்னேன். ஆமாம், அது ஏன் என்கிட்ட சொல்லலை, அது கேர்ள்ஸ்குள்ளே உள்ள பிரச்சனை, ஸோ அதான் உன்கிட்ட சொல்லலை. ஐயோ நான் உன்கிட்ட திரும்பி கேட்குறேன், நான் நிதானமாக இருக்கையிலேயே நீ சொல்லிட்டேன்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்காதையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே யோனுக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இன்னும் அவங்கள்ட்ட ஜிமின்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் யோன் இப்படி பண்ணுற,
நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க சொல்லி கேட்டேனா? ஆ நான் ரிவெஞ்ச் எடுத்தேனா? நான் யார் மேலே ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்? என்ன ஜிமின், என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்குறாங்க. ரைஸ் பண்ணாத உன் வாய்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜிமின், என் மேலே தப்பு இருந்தால் நீ ஏதாச்சும் பேசலாம். நீ பாட்டுக்கு வர, எதுக்கு இப்போ என் ஆன்லைன் ஃப்ரெண்ட் பற்றிலாம் உனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அப்போவே கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ என்ன தான் உனக்கு தெரிஞ்சாக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கல. நீ தேவாங்க வீட்டில் தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. உங்களுக்கு வந்து ஷாக்கு. நீ எங்கா அதோட ஷாக்கு. இவனுக்கு தெரிஞ்சிச்சோ, எப்படியும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இவன் சால்வ் பண்ணி அவங்களுக்கு திரும்பியும் கல்யாணம் பண்ணி வச்சுருவான். வயனும் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு தேவாங்கா தேவாங்கிட்டலாம் நான் பேசுகிறதே இல்லை. பொய் சொல்லாதையும். ஏன் நீ இப்படி மாறிட்ட? நான் எப்படி மாறிட்டேன்? யோ, உனக்கு யார் இந்த ரிவெஞ்ச்லாம் சொல்லி கொடுத்தது? ஜிமின், நான் யாரையும் ரிவெஞ்ச்லாம் எடுக்கல சரியா? நீ என்ன பேசுகிறேன்னே எனக்கு புரியாது. நீ தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் 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 தேவங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கல அப்படிங்கல. மீயங்க வந்து அந்த சைட்லேருந்து வந்துட்டு இவ தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கல. ஜிமின் வந்து இவங்களை வந்து ஒரு முறை. அப்போ உனக்கு தெரியும் அது ஜிமின், அது எனக்கு தெரியும் தான். ஆனால் போதுமியா, நீயும் அப்போ ட்ராமா நடிச்சிருக்க? சாரி, ட்ராமா பண்ணியிருக்க அப்படி சொல்லி சொல்கிறாரா. இல்லை ஜிமின், எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்களா? இல்லை, நீ உனக்கு தெரிஞ்சப்பயே நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மியா. நான் என்ன பண்ணியிருப்பேன்? அவன் என் ஃப்ரெண்டு. அவனை சரி, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. சாரி, நான் ரொம்ப உளறிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப மன்னிச்சிருங்க. ஓகே லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ. அது ஜிமின், அவர் உன் ஃப்ரெண்டு தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கள, அதனால் பையனுக்கு கொஞ்சம் பயம், எங்கே நீ கேட்டுக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. நீங்கள் வந்து அப்படியே தலையை வந்து கீழே கொஞ்சவங்க தான் யோனு இன்னும் நிமிரவே இல்லை. ஏன்னா ஜிமினுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக, ரொம்ப பயமாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வந்துகிட்டே இருக்குது. மீயங்க வந்துட்டு, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜிமின், நீ வந்து கேளு பொறுமையா. இல்லை, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ அவனை ஹர்ட் பண்ணுவா? அவன் எனக்கு எவ்வளோ பிடிச்சவன் தெரியுமா அப்படிங்கல. யோன் வந்து அப்படியே டக்குன்னு ஷாக்காக பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன அவனை ஹர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க பார்ப்பாங்க. அப்போ ஜிமின் வேறு மாதிரி புரிஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். அண்ட் இருந்தாலும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதுவும் வந்து ஷாக்காக இருக்கும். என்ன சொல்லி வச்சுருக்காங்க, எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்ருப்பாங்க. என்ன ஜிமின், எனக்கு நீ பேசுறதெல்லாம் புரியல, நீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீயங்க வந்து கேட்குறாங்க. உனக்கு இவளுக்கு கல்யாணம் ஆனது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியும். ஓகே, அண்ட் அவனை டிவோர்ஸ் பண்ணதும் உனக்கு தெரியுமா அப்படிங்கல. அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்லி வண்டியாட்டுறாங்களா. ஸோ நைஸ். அப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ராமா நடத்திருக்கீங்களா? இல்லை ஜிமின், எனக்கு இவளுக்கு டிவோர்ஸ் ஆனதே இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. எப்படி தெரியும் அது அப்படிங்கல. யோன் வந்துட்டு அப்படின்னு கண்ணை காட்டுறாங்களா. என்ன கண்ணை காட்டுறா அப்படிங்கல. இவங்க வந்து இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் அவளாக சொன்னானா, ஏன்டி இங்கே இருக்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை வரதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ வந்து என்ன சண்டைன்னு சொல்லு, நான் வேணால் உன் ஹஸ்பண்ட்டை பேசி சண்டையை தீர்த்து வைக்கிறேன் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க வந்து மீயங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து அப்போ தான் மேடம் சொன்னாங்களா இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறா. அப்போ நான் டிவோர்ஸ் பண்ணேன்னு ஜிமின் நினச்சிட்ருக்கான். நல்ல வேலைக்கு தேவை பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சா இன்னும் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சண்டை வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அப்படியே வந்துட்டு இங்கிட்டு வந்து யோனும் பியவும் முழிச்சு பார்த்துட்ருக்காங்க. யோன், நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? உன் மேலே உள்ள எல்லா பாசத்தையும் இப்படி ஒரே செகண்டில் வெறுப்பாக மாற்றிட்டியே அப்படின்றாரா. யோனுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின், நான் 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 எதுவும் பண்ணலை ஜிமின், ப்ளீஸ் அப்படிங்கல. நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா? ரிவெஞ்சுன்ற பேரில் அவனை ஹர்ட் பண்ணியிருக்க. அவன் எப்படி அழுதான் தெரியுமா? அவன் உன்னால் பாரில் இருக்கான். அவங்க அம்மா கேட்டால் என்ன பண்ணுறது, என்ன ரீசன்னே தெரியலன்றாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன ரீசன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? அண்ட்
நீ அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இவங்களுக்கு நான் எப்போ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிமின் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு யோனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு, இவங்க குறிஞ்சிட்டே தான் நிற்கிறாங்களா அழுதுட்டே. அப்போ வந்து இப்போ உனக்கு வந்துட்டு உன் மேலேயே டிசப்பாயிண்ட் ஆகி கில்ட் ஆகி என்ன ஆக போகுது? ஒருத்தரோட ஹார்ட்டை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து இப்படி நின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டுருக்காரா. மீன் வந்துட்டு, ஜிமின் ஃபஸ்ட்டு நீ குழப்பாமல் என்ன நடந்துச்சு, என்ன உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றத நீ சொல்கிறியா? நீ பாட்டுக்கு வந்தோடனே கத்துற. அவள் என்கிட்ட இந்த மாதிரி இன்னும் உண்மைலாம் சொல்லலை, அவள் டிவோர்ஸ் பண்ணான்னு மட்டும் தான் சொன்னான். நீ இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லல. என்ன அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு அப்படின்னு வந்து ஜிமின் வந்து சொல்லறாரு. லைக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத நமக்கு இப்போ சொல்ல போகிறாரு. ஓகே, நானும் தேங்கோ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம். வாட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கேட்குறாங்களா. நீ ஜெலஸ் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அண்ட் இப்போ எனக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரா. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணோம். ஸோ வந்து அப்போ வந்து எங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும் பெரிய சண்டை வந்துச்சு. ஸோ அவள் வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். லைக் தேங்கால தான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி தான் தேங்கும் என்னால் தான் நினச்சிட்ருக்கான், அண்ட் இன்னமும் அப்படி தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லையில் யோன் வந்துட்டு இப்போ என்ன அதுதானே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்ருக்காங்க. பட் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அவன்கிட்ட போய் இதை சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை. சொன்னால் அவன் புரிஞ்சுப்பானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரா. என்ன சொல்கிற, என்ன புரிஞ்சுக்கணும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மியாங் வந்து கேட்கல. அது அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா, அவள் தான் எங்கள்கிட்ட டபுள் கேம் ஆடியிருக்கா. ஆனால் அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தான் இவ்வளோ வருஷமாக சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன உனக்கு ஷாக்கிங்காக இருக்கா, தேவையில்லாமல் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு வந்துருக்கா அப்படிங்கல. யோன் வந்து எதுவுமே பேசலை. அப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு, எதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தானா, ஸோ இதுக்கு என்னோட இந்த மாதிரி ஒரு நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு மீயும் சொல்கிறாங்களா. அதான் அப்பன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கல. சொல்லு அப்படின்றாங்க. அப்போ வந்து அதனால் வந்து என்னோட டிப்ரெஷனுக்கு காரணம் தியாங் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவனை லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி இப்போ வேணும்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. மியாவுக்கு வந்து இது வந்து ஷாக். அப்போ வந்து யோனை வந்து பார்க்குறாங்க. யோன் வந்து ஆனால் எதுவுமே பேசலை, எதுவுமே ரியாக்டும் பண்ணல. அவங்க அப்படியே நிற்கிறாங்க. யோன் அப்படின்னு சொல்லிட்டு மியன் கூப்பிட்றாங்களா. அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அவள்கிட்ட நீ என்ன கேட்க போகிற அப்படின்னு கேட்கல. இல்லை, அவள் இப்போல்லாம் பண்ணுற பொண்ணு கிடையாது ஜிமின், நீ அவள் சைட்லேயும் கேட்டிருக்காங்கள, இதுக்கு மேலே என்ன கேட்க போகிறோம்? என்ன கேட்குறது? அவள் என்னோட உயிர் தெரியுமா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான்றதுக்காக எனக்கு கோவம் இருந்துச்சு தான். அண்ட் இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னோன்னு எனக்கே வந்து நம்ம இவ்வளோ வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் இப்படி வந்து பண்ணிட்டு வரையில் நான் எப்படி அவன் முன்னாடி முடிக்கிறது? இதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்காது, ரைட்? அண்ட் யோன், நீ இப்படி பண்ணதுக்காக என்ன உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு நீ இனிமேட்டு என் வாழ்க்கையில் வேணாம், நீ தங்கச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லல. ஜிமின், நான் பண்ணது தப்பு தான், ஆனால் ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜிமின், உன்னை பிடிச்சதுனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க ஜிமின்ட்ட. அதுக்கு வந்து நீ என்னை பிடிச்சிருந்தா நீ வேறு ஏதாச்சும் கூட செஞ்சுருக்கலாம், அவளை நீ 4 அடி கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்படி அவனுக்கு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத மாதிரி ஒரு வழியை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லலை. இந்த சைடு வந்துட்டு மியாங் வந்துட்டு மயங்கி விழுவாங்களா. இவர் வந்து அதை பார்ப்பாரு. அதாவது யோன் வந்துட்டு மியாங் அப்படின்பாங்களா, என்ன மியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்கல. அவங்க வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மியாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. யோன் வந்து தண்ணி கொடுப்பாங்களா, உன்னோட எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை, என் ஒய்ஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஒயனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து
மியங் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லல. ஜிமினுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், உங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம், அதாவது யோன். ஓகே, அப்போ வந்து யோன் வந்துட்டு பார்க்க வரலான்னு வருவாங்களா, நீ என் கண்ணு முன்னாடியே இருக்காத, எனக்கு அதாவது உன்னோட நிழல் கூட என் குழந்த மேலேயோ என் ஒய்ஃப் மேலேயோ இல்லை என் ஃபேமிலி மேலேயோ படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா. யோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்துட்டு என்ன தான் அந்த தப்பு பண்ணலனாலும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஜிமின் வந்து இப்போ தான் தேங்க வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம திரும்பி சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துட்டு ஓகே ஜிமின், நான் இதை ஏற்றுக்கிறேன், நான் பண்ணதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கூட நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து அங்கேருந்து போகிறாங்க. தென் அவங்க வந்து ஒரு பொக்கே வாங்கி அதில் வந்துட்டு எழுதி வச்சுட்டு போகிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மியங் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மியங்க்கு வருது. ஸோ அதை பார்த்துட்டு இதை எதுக்காக இப்படி அனுப்பிச்சிட்டு போயிருக்கா. ஏன்னா ஜிமின் வந்து அப்போ டேப்லெட்ஸ்லாம் வாங்க போயிருப்பார். அப்போ வந்து ஜிமின்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, இது யோன் தான் அனுப்பிச்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க வச்சுக்குவாங்க அந்த கிஃப்ட்டை. இந்த சைடு பார்த்தா யோன் வந்துட்டு அவங்களோட திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு யோசிப்பாங்க. சரி நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போவாங்க. பட் ஜிமின் வந்து இந்த விஷயத்த சொல்லல, எல்லாத்தையுமே இதை சொல்லியிருப்பார். அவங்களுக்கும் வந்து தேவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்துட்டு மியங்கோட ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க வீட்டில் லைக் மியங்கும் அவங்க அக்காவும் தான் ஒரே கேர்ள்ஸோ, அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஜிமின் மட்டும்தான் பையன். ஸோ ஜிமின் மேலே தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பாசம் இருக்கும் உங்களோட. ஸோ ஜிமினுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே செய்வாங்க. அதுவே நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக இருக்காது. ஜிமின் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கேட்டு வாங்கி தருவார் நீங்கள் எது சொன்னாலும். அதனால ஜிமின் கேட்குறாருன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு செய்வாங்க. அதை தவிர்த்து நீங்கள் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து இவங்க ஜிமின் சொன்னதை கேட்டுட்டு இப்போ வந்துட்டு எதுக்கு வந்தோம் எங்களோட மானத்தை வாங்கிறதுக்கா? இப்போ எதுக்கு மேடம் டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏன் தேங்க உனக்கு பிடிக்கலையா என்ன? நீங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே இருந்தீங்க. அந்தளவுக்கு உனக்கு என்ன ரிவெஞ்ச்? உனக்கு ஜிம்மினை பிடிக்குன்னா நீ வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே மாதிரியே லெக்சர்லாம் எடுப்பாங்க. ஸோ வந்து யோனுக்கு வந்து ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கும், யார்கிட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து நான் இங்கே திரும்பி வரமாட்டேன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ எங்கே போகுதுன்னே அவங்களுக்கு தெரியல. இப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு சோபினும் ரூகியும் ஞாபகம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ரூகி, சொல்லையோ என்ன எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ தான் ஃபோன் பண்ணுறேன்? ஆமாம், எங்கே தான் இருக்க நீ? இந்த மியங்க கூட பார்க்க முடியுது, உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்கல. நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதனால் என்னடி இருக்குது, இதெல்லாம் கேட்டுட்ருக்க பாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிளேஸ்க்கு போய் மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கஃபேல. அப்போ வந்துட்டு நான் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராங்க. அப்போ வந்து சூபின்னு வராங்களா. ஹாய், என்னையோ நல்லா அழகாக இருக்க அப்படின்னு கேள. அவள் எப்போதும் அழகாக தான் இருப்பாள், இப்போ என்ன அவளை ஓட்டிக்கிட்டு இருக்கா? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஆமாம், உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோன் வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, ரூகியும் சூபினும். அப்போ வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, என்ன என்னை இன்வைட்டே பண்ணலாம்? இன்வைட் பண்ணுற மாதிரி நீ ஃபோன் வச்சுருக்கணும், நீ தான் ஃபோனே எடுக்கிறது இல்லை. ஓ சாரிப்பா, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்படி என்ன மிஸ்ஸி மேடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூகி கேட்குறாங்க. இப்போ வந்து ஒயனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அமைதியாக இருக்காங்க. என்னடி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரூகி கேட்கல. உனக்கு சொல்ல தோணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாதாரணமாக வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடி லக்கேஜ்லாம் கையில் வச்சுருக்க, ஏன் உங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கல. இல்லைடி, நான் வீட்டில் கொஞ்சம் சண்டை போட்டு வந்திருக்கேன். வீட்டில் கொஞ்சம் சண்டை போட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரூஹி. அவங்களுக்கு ஏதோ தெரியுது. ஸோ அவங்க முகத்தை வச்சு ஸோ வந்து அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் சரி நானும் சூபினும் தானே வீட்டில் இருக்கோம், எங்களுக்கும் ஏதாச்சும் துணையாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் சூபினும் இப்போ வந்து ஒரு 1 வீக் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிறான், நானும் தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீ வந்துட்டில, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்பாங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூபினும் வந்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து கிளம்பிடுவாங்க. அவங்களும் வந்துட்டு தூங்கிடுவாங்க. லைக் ரூகியும் யோனும் வந்துட்டு
அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் தான் வந்துட்டு ரூஹி வந்து காஃபி போடுறதுக்கு முன்னாடி வந்து யோன் வந்து போட்டு வருவாங்களா. என்னடி எப்போ சமைக்கலாம் கற்றுக்கிட்ட? ஏன்டி ஏன் இதே கேள்வி கேட்குறீங்க? என்ன இதே கேள்வி கேட்குறீங்கன்னா, இல்லை நீயங்கும் அதே தான் கேட்டா ஏன் நானாக சமைக்கக்கூடாதா என்ன? அப்படின்னு கேள. என்ன உன் புருஷனுக்காக கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேள. ருகி ப்ளீஸ் அதெல்லாம் மறந்துடலாமே அப்படின்னு கேள. எதெல்லாம் மறந்துடலாம்? லைக் இந்த ஹஸ்பண்ட் அந்த அந்த விஷயம்லாம். ஏன் ஏன் உன் லவ்வை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்ன? அது இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கல. என்னடி ஆச்சு? நீ அவ்வளோ லவ் பண்ண அவங்க ஏன் உன் அண்ணனுக்கும் அவனுக்கும் சண்டைன்றனால நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படிங்கிற. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியெலாம் வருது. ரூகி என்னாச்சு? ஏன் நீ இப்போ அழுகிற? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஏன் உனக்கும் தேவைக்கும் ஏதாச்சும் சண்டையா என்ன? அதெல்லாம் இல்லை. அது அவன் இப்போ திரும்பி உன்னை ஹர்ட் பண்ணிட்டான்ல, அப்போலேருந்து அவன் உன்னை வேலை தான் வாங்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன் இவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான்டி அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கலே அவன் யோனுக்கு வந்து அன்னைக்கு நடந்ததுல ஞாபகம் வருது. எதுக்கு நீ இப்போ இவ்வளோ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து யோன் வந்து சொல்கிறாங்க லைக் அன்னைக்கு தேவங்க என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ ரிவெஞ்சா? என்ன ரிவெஞ்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து சொல்கிறாரு. உனக்கு மியங் தெரியுமா? மியங் தெரியுமே, அவள் என் ஃப்ரெண்டு. ஓ, அப்போ ஃபஸ்ட்டு நீ தான் அவனுக்கிட்ட கோர்த்து விட்ருக்கியா? எனக்கு புரியல. நானும் ஜிமினும் ஒரே பொண்ணை லவ் பண்ணோம் அப்படிங்கல. அதுதான் எனக்கு தெரியுமே. அந்த விஷயந்தான் உனக்கு தெரியுமே. ஸோ அதுக்கு பழி வாங்கிறதுக்காக ஜிமின் வந்து இப்போ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவளை வந்து டார்ச்சர் பண்ண போகிறான். என்ன ஓ தங்கச்சியா? யார்? மியங் தான் என் தங்கச்சி அப்படிங்கல. மியங் உன் தங்கச்சியா அப்படிங்கல. நாங்கள் 2 பேரும் கசின்ஸ் அப்படிங்கல. அப்போ தான் யோசிக்கிறாங்க, மியங்கோனா அண்ணா தேங் அப்படின்றங்க. நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி அவன் மட்டும் ஏன் தங்கச்சி டார்ச்சர் பண்ணுவானா? ஏன் நான் ஒன்றை பண்ணக்கூடாதா? அதுக்காக தான் இந்த ரிவெஞ்ச். அண்ட் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணணும். ஓகே, லைக் நான் எப்படி வந்து என் தங்கச்சி கஷ்டப்பட்டா ஃபீல் பண்ணுவேனோ அவனும் அதே மாதிரி ஃபீல் பண்ணணும். அதான் கொண்டாடியே முடிச்சுக்கலாம். அவனுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு முந்திக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிவோர்ஸ் சீன்லாம் நடந்திருக்கும். அண்ட் அங்கிட்டு ஒய்யன் அம்மா வந்து தேங் அம்மா வந்து எதுக்கு எந்த ரீசனுமே தெரில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு ரீசனுமே சொல்லியிருக்காது. ஏன்னா இவங்க மனசையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, தேவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடும். ஸோ அந்த பொண்ணுக்கும் இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் தேவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்த பையனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஸோ இவளை நான் டிவோர்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அது எப்படி இவளுக்கு டிவோர்ஸ் பண்ணதுனால தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த லாயர் வந்துட்டு இவளோட ஒரு ஒரு ரிலேட்டிவ் தான். ஸோ வந்து பத்திரிக்கை கொடுக்க போவேல, நீ தானே அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிடுவாரா. ஸோ அதனால வந்து தெரிஞ்சிருக்கும். எதுக்காக நீ இப்படி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வெட்டிங்கை வந்து கால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா தேவங்களோட தங்கச்சியா மியங் அப்படிங்கிற. நம்ம மியங்கா? ஆமாம். அதுக்கு எதுக்கடி ஒன்று பழி வாங்கணும்? அதுக்கு அவன் டேரெக்டாக ஜிமினை வந்து ஏதாச்சும் சொல்லி அடிச்சிருக்கலாமே. அண்ட் இவங்க 2 பேர் தான் இப்போ லவ் பண்ணுறாங்கள, அதான் எனிமீஸாக வந்து லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி சொல்வான். ஆமாம், ஆனால் அது தேவனுக்கு தெரியாது. தேவன் தப்பாக நினச்சிட்ருக்கான். அண்ட் எவ்வளோ கஷ்டத்தையும் நீ எப்படி பொறுத்துட்ருக்க? இப்போ அது மட்டும் இல்லடி, இனிமேட்டு எனக்கு என் ஃபேமிலியும் இல்லை. என்ன சொல்கிற? அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு நான் தேவங்க ஹர்ட் பண்ணிட்டேன்னு அவங்க யாருமே என்கிட்ட பேச தயாராக இல்லை. அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அதான் நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். வாட் ஏங்க இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்றீங்களா? என்ன ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதா? சொல்லவே இல்லை. எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் அவளுக்கு நேரில் கூட
கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல முடியல அப்படிங்கல. ஏன் என்னாச்சு? இந்த மாதிரி ஜிமின் வந்து அதாவது அந்த சண்டை நடந்துச்சுல, ஸோ அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் நடுவில் மயங்கிட்டா. அதனால தான் அந்த சண்டை பாதியிலே கலைஞ்சிச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே தான் அவங்க சொன்னாங்க அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. ஸோ நான் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் ஜிமின் என் ஃபேமிலி மேலே உன்னாலே படக்கூடாது அப்படி சொல்லிட்டா. இதுக்கு மேலே நான் எப்படி அங்கே இருக்கிறது? அவனுக்கு என்னை பார்த்தா என்னை படிக்காது. சரி, எங்கள் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு எப்போதுமே ஜிமினை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கே தெரியும். அதனால் அவங்களும் என்னை ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போ நீ லாஸ்ட் ஆப்ஷனாக தான் என் வீட்டுக்கு வந்திருக்கியா? அது அப்படி இல்லைடி. எங்கே உனக்கும் என்னை பிடிக்காமல் போயிடுமோன்னு ஒரு தோணல் தான். உன்னை எனக்கு எப்போதுமே பிடிக்காமல் போனதே இல்லைடி. எப்படி உன்னை போய் பிடிக்காமல் இருக்கும்? நீ எப்போதுமே இந்த மாதிரி நினைக்கக்கூடாது, ஓகே? நீ எப்போ வேணால் என்கிட்ட வரலாம், நான் உனக்காக இருக்கேன்டி. பட் இப்போ உன்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறதும் எனக்கு ஏதோ நான் உனக்கு பேர்டனாக இருக்க மாதிரியே இருக்கு. ஃபஸ்ட்டு வார்த்தையை ஒழுங்காக பேசு, சரியா? நீ எனக்கு எப்போதுமே பேர்டனாக இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்கவும் மாட்டேன், ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் ஹக் பண்ணி செம்மையாக அழுகிறாங்க. உனக்கு எவ்வளோ அழுகணும்னு தோணுதோ இன்னைக்கே அழுகு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோனும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யோன் வந்துட்டு ரோகிக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்காங்க. அண்ட் ரோகிக்கும் வந்து தெரியுது இவங்களை வந்து வேறு விதமாக வந்துட்டு கன்சோல் பண்ணி இருக்காங்க. பட் இருந்தாலும் இவனுக்கு வந்து அந்த ஞாபகம்லாம் இருக்குது. பட் இவங்களுக்கு இன்னும் சரி நம்ம ரோகிக்கும் இவங்களுக்கும் லைக் சூபினுக்கும் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகி, எதுக்கடி இப்போ நீ வீடு பார்க்குற? ஏன் இங்கே இருந்தால் என்ன? இல்லை, உங்களுக்கும் ப்ரைவசி வேணும்ல, நீங்கள் கப்பல்ஸ்ல, அதான் நான் அங்கே வீடு பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தானே இருக்குது. ஸோ நீ எப்போல்லாம் தோணுதோ நீ என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சொல்கிறாங்க. இதை நான் சொல்லணும் அப்படிங்கல. நீ தான் வந்து என்னை பார்க்கணும், நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கல. சரி நானே வந்து பார்த்துக்கிறேன், சரியா? இப்போ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து 1 வீக் போகுது, ஓகே? வயனும் ருகியும் அவங்களோட டைமை வந்து யோனும் ருகியும் வந்துட்டு அவங்களோட டைமை வந்துட்டு ஒன்றா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ருகிக்கும் தெரியும் யோன் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வா நம்ம செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஏன்னா இப்போ வந்து யோனுக்கு வந்துட்டு 3 months அண்ட் அந்த சைடு மீயனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 months இருக்கும், ஓகே? ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து செக்கப்புக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். ஸோ வந்து அவள் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீயம் வந்துட்டு சரி, இது வந்து 2nd month தானே, நானே போயிட்டு சும்மா பார்த்துட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி நானும் ஒரு டாக்டர் தான், ஸோ நானே பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு நல்லா மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிருப்பார். ஸோ இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்போ தான் செக்கப் முடிச்சுட்டு வெளியில் வரீங்க. ஸோ வந்துட்டு அங்கே மீயங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ரூகிக்கும் உங்களுக்கும் ஷாக்கு. நீங்கள் வந்துட்டு மீயங்க பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது. மீயங்க வந்து உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கையோ நல்லா இருக்கியா? என்ன என்கிட்ட பேசவே மாட்டேன் அது அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு வந்து எதுவுமே பேச வரல. ஸோ அவங்க வந்து இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, போக பார்க்குறாங்களா? ஏன் என்கிட்ட உனக்கு பேசக்கூட பிடிக்கலையா? நான் என்னடி பண்ணேன்? உன் அண்ணன் மேலே கோவம்னா அதுக்கு நீ அவன்கிட்ட தானே கட்டணும். ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டியா? அண்ட் சாரி, குழந்தை எப்படி இருக்குது? செக்கப்லாம் போனியா? என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ தானே டாக்டர்கிட்ட இருந்து வந்தாங்க, அதை கேட்குறாங்க. ரூகியை பார்த்துட்டு, என்னடி இவன் என்கிட்ட பேசவே மாட்டா, நீயாச்சும் சொல்லு என்ன தான் சொன்னாங்க அப்படிங்கல. பேபி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, பட் மேடம் தான் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாளா. ஏன்டி ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? நீங்கள் வந்து அப்பயே எதுவுமே பதில் சொல்ல. ருகி, இல்லைடி அவள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. ஏன் அவள் என்கிட்ட பதில் சொல்ல மாட்டாளா என்ன? அது அவன் அந்த ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கா. ஸோ நீ ரொம்ப கொஷின் கேட்காத. ஸோ நீ இதுக்கு நீங்கள் செக்கப்புக்கு வந்தியா? ஆமாம் அப்படிங்கல. ஜிமின் வர்றதை நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. ஜிமின் வரான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்களா? ரூகிக்கு கேட்டிருக்கோம், மீயனுக்கு கேட்டிருக்காது.
அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்து ஒழிஞ்சுக்குவீங்க. ஸோ இது எதுக்குடி இப்போ ஒழிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ரூகிட்ட கேட்கல. ஜிமின் வந்துட்டு ஹே என்ன நீ இன்னும் செக்கப்புக்கு உள்ளே போகலையா என்ன? நான் கரெக்டாக இதுக்கு தான் வந்திருக்கேன் போல் அப்படிங்கல. ஆமாம் ஜிமின், நீ எப்படி இங்கே? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? அந்த கிளையண்ட் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டுருக்காங்களா, ஸோ ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால கொஞ்சம் மீட்டிங்கை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் உன்னை வந்து பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன். கரெக்டாக இருக்குது பார்த்தியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போய் இப்போ செக்அப் பண்ண போகிறோம் அப்படிங்கல. ஆமாம் அப்படிங்கல. ரூகி என்ன உன் ஃப்ரெண்டு தனியாக வந்தா சொல்லி நீ வந்தியா? ஆமாம் அப்படிங்கல. சரி சரி அப்படிங்கல. அப்போ தான் வந்துட்டு ஆமாம் நீ யோன்கிட்ட பேசுவியா என்ன? யோன்ட்டையா? பேசுவேனே. இங்கே பாரு, நீ யோன்கிட்ட பேசுகிறது வந்தா நீ அங்கே பார்க்க வேணாம், ஓகே? நீ எங்கேயும் பார்க்க வர வேணாம், லைக் அப்படி சொல்கிறாரு. நீ எங்கேயே பார்க்க வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ யோன்கிட்ட பேசினா ஏன் சின்ன ஏன் ஏன் அப்படின்னு கேட்கல. இல்லை எனக்கு லைக் சொல்ல பிடிக்கல. ஸோ நீ அவள்கிட்ட பேசுகிறதா இருந்தால் நீ என்கிட்ட பேசுகிறத மறந்துடலாம். ஓகே, நீ எந்த உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்றதே நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இதை வந்து கேட்டுட்டு யோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ மியங் வந்துட்டு இதை கேட்டிருப்பாளா அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நீ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படிங்கல. இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ அவளை பற்றி எந்த ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட இப்போ வரக்கூடாது இனிமேட்டு அப்படின்னு கேள. ஜிமின் வா நம்ம ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நானும் எதுக்கோ வந்துட்டு எதையோ பேசிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் மூடு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. இப்போ வந்து ரூகி வந்துட்டு யோன் அப்படிங்கிறாளா? நீ கேட்கல, ஜிமின்க்கும் என்னை பிடிக்காமலே போயிடுச்சு. இப்போ நான் பேசாமல் இருந்தது கரெக்டு தானே? நான் மட்டும் பேசினது அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ எங்கள் கூட வேணான்னு சொல்லிடுவான். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்டி, அவங்களுக்காக தான் இந்த எல்லாமே. நீ மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருப்பியாயோ? இது என்னடி சாக்ரிஃபைஸ்? அவள் எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. என்ன அப்படிங்கல. இந்த மாதிரி அவள் ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ அது ஜிமின் தானே உங்களுக்கு இன்னமும் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய விஷயமா? நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவங்களே இல்லை தெரியுமா? அப்படிங்கல. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்களும் போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 days கழிச்சு வந்து உங்கள் வீட்டுக்கு வரா. ஸோ அவள் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பா. இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தா என்ன ஆளே இல்லை. ஆண்டி இங்கே ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் எங்கே? அவளாமா, அவள் 2 நாளைக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டா. 2 நாளைக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போயிட்டாலாம். என்னாச்சு தெரில அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் ரூகிக்கு புரியுது, அவள் எப்படி இப்போ தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நீங்கள் வந்துட்டு என்னமேட்டு ஒர்க் ஃபுல்லாக தனியாக தான் இருக்கணுமா? பாவம் ரோகி என்ன பண்ணா? ரோகிக்கு நீ என்னாலும் பிடிக்கும், நானாலும் பிடிக்கும். ஆனால் என்கிட்ட பேசாமல் இருந்தா அவளுக்கு மியங் கிடப்பா. அண்ட் மியங்கும் சோபினும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவன் என்கிட்ட பேசுகிறது தெரிஞ்சா ரூகியை மியங்கிட்ட பேச விட மாட்டாச்சு. அண்ட் சோபின் மியங்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிடும். அதுக்கு நான் தானே தடையாக இருக்கேன். நான் இல்லைன்னா எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியங் வந்து யோன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து தேயாங் கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் எபிசோட்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் ஸ்டோரியே வந்துட்டு வித்தியாசமாக யோசித்து வச்சுருந்தேன். பட் இப்போதைக்கு இதை முடிக்கணும்னு தோணுச்சு. பட் நான் ஜிமினுக்கு இன்னொரு நல்ல எஃப்எஃபாக கொண்டு வருவேன், ஓகே, அதுக்கு கேரண்டி. பட் யாராச்சும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைட்டில் மாதிரி சஜஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிமின் பஹர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஒரு ஸ்டோரி போடுறேன், ஓகே? ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ. நீங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டுருப்பீங்க. இப்போ வந்து யார் சொல்கிறேன்னா யோன், ஓகே? யோன் வந்து நடந்து வந்துட்டுருக்கல. ஹே யோன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து கூப்பிட்றாரு. தேயாங் நீ என்ன நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன? நான் போட்ட சாலியை போட்டுட்ருக்க, நமக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ
ஹாப்பியாக இருக்கே என்ன? இல்லை, நான் ஹாப்பியாலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இன்னும் ஜிமின் என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கானா? நான் தான் சொல்கிறேன்ல, மியங் வந்து நல்லா தான் இருக்கா, ஹாப்பியாக தான் இருக்கா. உனக்கு தெரியாதா என்ன? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன அப்படிங்கிற? அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நிஜமாவா அப்படிங்கிற? அப்போ ஜிமின் அவளை நல்லா தான் பார்த்துக்கிறானா? ஆமாம். சரி சரி, நீ எப்படி இருக்கா? நானா? யாருமே இவ்வளோ நாளாக கேட்கல. ஸோ மியங் மட்டும் யோன் மட்டும் தானே தனியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது கேட்டோன்னே ரொம்ப இப்படி கண்ணெலாம் கலங்குது. நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்போ அழுற? நான் உனக்கு ரிவெஞ்ச் தான் எடுத்தேன் தான். நீ லவ் பண்ணதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. உன்னையும் எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு அந்த லவ் வந்தது இல்லை. ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறா. சாரியில் எதுக்கு தேவை? எல்லாத்துக்குமே லவ் வந்துடாதுல்ல. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. 2 பேத்துக்குமே வந்தால் தான் லவ் தேவை. என்னோடது எப்போதுமே ஒன் சைட் லவ் தான். எனக்கு தெரியும். பட் அது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம், சின்ன என்ன உனக்கு இன்னும் வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காமலே இருக்கா? அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரி, எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்கு. புரியல. நீ என் கூட வரியா? எங்க? வரியா வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. யோனுக்கு என்னதான் தேங்க அப்படி பண்ணியிருந்தாலும் யோனுக்கு வந்து இன்னும் தேங்க மேலே உள்ள லவ் அப்படியே தான் இருக்குது. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு வந்துட்டு தேவங்க வந்து கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. மியங் வந்துட்டு வேறு ஹாஸ்பிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப தூரமாக இருக்குது வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் வந்துட்டு இங்கே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு தெரியும் இங்கே வந்திருக்கோம்? உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? இரு பதறாத. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன இன்னும் என் மேலே உள்ள லவ் குறையல போல்? அது எப்போதும் குறையாது தெரியும். இப்போ நீ ஏன் அதெல்லாம் பற்றி கேட்குற? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா என்ன? அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்? ஸோ மச் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரா? சரி வா, நான் எதுவும் கேட்கல அப்படின்னு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு போகிறாரு தேவம். அதாவது நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அந்த சைட்லேருந்து. நீங்கள் வந்து அவங்களே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஒயன் அப்படிங்கல, அதாவது யோன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி கைஸ், யோன் அப்படிங்கல. நீங்கள் வந்து எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கல. தேவன் நீ எப்போ இங்கே வந்த? மேடம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லவே இல்லை. அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு யோன் தான் சொன்னான். யோன் அப்படின்னு கேட்டு மியங் வந்து கேட்குறாங்களா? நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கல டக்குன்னு வந்து அப்போ அந்த செகண்ட் வந்துட்டு யாருமே லைக் இவங்க தான் லாஸ்ட்டு அந்த இது டோக்கன். ஓகே, ஸோ அதனால் ஜிமின் வந்துட்டு வந்திருப்பார். ஜிமின் அப்படின்னு நீங்கள் வந்து யோன் வந்து அதாவது எந்திரிச்சு நிற்பாங்க. யாரை நான் என் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவங்கள தான் பார்க்கணுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. யோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஜிமின் நான் பேனுக்குனே வரல, எனக்கு தெரியாது. நீயும் தான் இங்கே டாக்டர் போன அவள் வேறு ஹாஸ்பிட்டலில் தானே? ஆமாம். இப்போ எதுக்கு இங்கே வந்த? நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அது எனக்கு நிஜமாலே தெரியாது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்போ தான் பார்த்துருப்பாரு. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்ப்பாரா தேவாங். உனக்கு என் மேலே கோவமா இல்லையா என்ன அப்படின்னு வந்துட்டு தேவாங் வந்து கேட்பாரு. எதுக்கு உன் மேலே நான் கோவப்படணும் அப்படிங்கல, நான் தான் அவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கல. யோன் வந்துட்டு தேவாங் கையை பிடிப்பாங்க. ஓ, நீ தான் இவ்வளோ கூப்பிட்டு வந்தியா? உனக்கு அறிவே இல்லையாடா? எவ்வளோ பட்டாலும் நீ திருந்த மாட்டியா? என்ன ஜிமின் பேசுகிற? என்ன நான் பட்டேன் அப்படின்னு கேட்டு வைப்பார். இல்லை, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இந்த யோனை நீ கூப்பிட்டு வந்திருக்கியே, அதுதான்
என்ன இந்த யோனா அப்படின்பாரு. இந்த சைடு யோன் வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டே தான் நிற்பாங்க. ம் யோன் நீ தான் வந்துட்டேல, நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லல. இங்கே பாரு யோன், நீ என்னோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, தேவங்களோட வாழ்க்கையிலுமே இனிமேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் மண்டையை மட்டும் ஆடிட்டு போகிறீங்க. டீ என்னால் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து கேட்பாரு. இது உனக்கு புரியாது, நீ அமைதியாக இரு அப்படிங்கல. என்ன இவன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்? நீயா ஏன்னா எப்படி இருக்க உனக்கு? என்னடா நல்லா விசாரிக்கிற மாதிரியா கேட்குற, எப்படி ரக்கடாக கேட்குற? எனக்கு தான் இப்படி தான் என் கேரக்டர் மாறிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து இதுக்கு சொல்கிறாரு, நீ வந்து போனவங்களே நினச்சி வரி பண்ணிகிட்ருக்காரு. உனக்குன்னு ஒருத்தி இருப்பா, அவளை தேவையில்லாமல் ஏதோ ஒருத்திக்காக நீ வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லல. நீ யாரை சொல்கிற அப்படிங்கல. யோனை தான் சொல்கிறேன், அவள் தான் உன்னை ஏமாற்றிட்டான்னு தெரியுது, அப்புறம் அவள் பின்னாடியே போயிட்டுருக்க. நான் இப்போ யோன் பின்னாடி போனேன்னு யார் சொன்னான் அப்படிங்கல. ஆமாம், நீ எதுக்கு இப்போ யோனை வந்து இந்த மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து தேவங்க வந்து கேட்பாரு. என்னடா தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்க அப்படிங்கல. நீ என்னத்துக்கு பண்ணுறன்னு யாருக்கு தெரியும், உங்கள் அண்ணன் தங்கச்சி சண்டையோ உங்களுக்கு இருக்கட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்துட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து வெளியில் தான் நிற்கிறீங்க. ஸோ வந்துட்டு தேவங்க வந்து வராரா. தேவ் சொல்லு, எப்படி இருக்கு பேபி அப்படிங்கல. நல்லா தான் இருக்குது. ஏன் நீயே போய் கேட்க வேண்டியதானே, உன் ஃப்ரெண்டு தானே, உன் அண்ணி தானே அப்படின்னு கேட்குறாரா. இல்லை என்னால் கேட்க முடியாது, அதான் நீயே பார்த்தீல. செமேனுக்கு பிடிக்காது அப்படிங்கல. ஆமாம், உங்கள் அண்ணன் தங்கச்சி சண்டை என்னவோ, என்ன 2 பேரும் சண்டை போட்டு இப்படி இருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதையும் நீ சிரிச்சுக்கிட்டே சொல்கிற பார்த்தியா? இல்லை, சிரிக்காமல் சொன்னால் எங்கே எழுதுற வேணும் ஒரு பயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. இந்த வேர்டு வந்துட்டு தேவங்க வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் ஒரு எபிசோடில் பார்ப்போம். ஸோ நான் இதுதான் லாஸ்ட் எபிசோடாக வரும்னு நினச்சி ரெக்கார்ட் பண்ணேன். பட் இன்னொரு எபிசோட் இருக்குது, அது நான் நாளைக்கு போடுறேன். ஓகே, அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, சராங்கே, பாய் பாய்.